சொர்க்கத்தில் வளர்க்கக்கூடிய இன்பங்களில் ஒரு உச்சகட்ட இன்பமாகவே அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஹூர்லீன்களை வழங்குகிறான். அப்போ இந்த ஹூர்லீன்கள் சம்பந்தமாக குர்ஆன்லையும் சுன்னாலையும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அவங்களை பற்றிய வர்ணனைகள் என்ன என்பது சம்பந்தமான செய்தியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் சோனத்தை நோக்கி ஒரு சுற்றுலா எனும் தலைப்பில் தொடர்ச்சியாக சொர்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். குர்ஆன் சுன்னாவில் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வந்தோம். அதில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சொர்க்கத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்கும், அதில் உணவாக நம்ம என்ன எல்லாம் உட்கொள்ள இருக்கிறோம், அங்கே தட்டுக்கள் எப்படி இருக்கும், அதே போல் சொர்க்கத்துக்குள்ளே நாங்கள் நுழையும் போது நாங்கள் எப்படி இருப்போம், எங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பது போன்ற பல விஷயங்களை தொடர்ச்சியாக 4 நாட்கள் நாங்கள் அறிந்து வந்தோம். சொர்க்கத்தில் வழங்கப்படக்கூடிய உச்சகட்ட இன்பமான ஹூர்லீன்கள் என்று சொல்லக்கூடிய துணைகளை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு வழங்குகிறான். சொர்க்கத்தில் வளர்க்கக்கூடிய இன்பங்களில் ஒரு உச்சகட்ட இன்பமாகவே அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஹூர்லீன்களை வழங்குகிறான். அப்போ இந்த ஹூர்லீன்கள் சம்பந்தமாக குர்ஆன்லையும் சுன்னாலையும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அவங்களை பற்றிய வர்ணனைகள் என்ன என்பது சம்பந்தமான செய்தியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்ம பார்க்கவிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு சுருக்கமான நேரத்தில் இந்த ஹூர்லீன்கள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைய தினமே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், பார்த்து முடிக்கலாம். ஏன்னா இதை தொடர்ச்சியாக நாளைக்கு பார்க்க முடியாது, ஒரே டைமில் முடித்தால்தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு ஹூர்லீன்கள் சம்பந்தமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை பேசினாலேயே வரக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், ஹூர்லீன்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது பொதுவாக பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னடா ஆண்களுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் சொர்க்கத்தில் கிடைக்குமா, ஹூர்லீன்கள் போன்ற இன்பங்கள் எல்லாம் ஆண்களுக்கு தான் இருக்குமா, நமக்கு எதுவும் கிடைக்காதா என்ற மாதிரி சந்தேகம் வரலாம். ஏன்னா குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆண்களை நோக்கி விழித்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆண்களுக்கு அப்படி இருக்குது, ஆண்களுக்கு துணை இருக்குது இந்த மாதிரி சொல்கிற மாதிரி செய்திகளாக தான் இருக்கும். அப்போ பெண்களுக்கு டவுட் வரும், நாங்கள் உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து நிறைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செஞ்சு நமக்கு என்ன சொர்க்கத்தில் கிடைக்க போகுது என்று பெண்களுக்கும் சந்தேகம் வரும். அப்போ அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் குர்ஆனில் இதை நமக்கு மறைமுகமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான். என்ன தெளிவுபடுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சந்தேகம் இது ஆல்ரெடி அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உம்மு சலமாக்கு வந்துட்டு, நான் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாமே ஆண்களை நோக்கி விழிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹூர்லீன் மட்டும் இல்லை, பொதுவாலேயே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும், மற்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்களை நோக்கி விழிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தொழுங்க, நோன்பு வைங்க, அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆண்களை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அரபியை பொறுத்த மட்டும் ஆண்பால் பெண்பாலை வித்தியாசப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குது. இப்போ இங்கிலீஷில் யூண்டு சொன்னால் பெண்ணுக்கும் யூண்டு தான் சொல்லுவோம்,
ஆம்பளைக்கு யூண்டு தான் சொல்லுவோம். அதாவது நீண்டு சொல்லி இங்கிலீஷில் யூண்டு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது இல்லையா, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் யூண்டு சொன்னால் ரெண்டு பேரையும் குறிக்கும். அதே போல் தமிழ்லையும் நீண்டு சொல்லும்போது ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் பார்த்து நீண்டு தான் சொல்லுவோம். ஆனால் அரபியை பொறுத்த மட்டும் ஆண்பாலுக்கு வேற நீண்டு சொல்லும்போது அந்தன்னு சொன்னால் ஆம்பளையை குறிக்கிற மாதிரி இருக்கும், அந்தீண்டு சொன்னால் தான் பொம்பளையை குறிக்கிற மாதிரி இருக்கும், பெண்ணை குறிக்கிற மாதிரி இருக்கும், ஒருமை வார்த்தை. அப்போ குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆண்பால் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உம்மு சலமா அவங்க வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, குர்ஆனில் எல்லாமே ஆண்களை பார்த்து விழிக்கிற மாதிரி தானே இருக்குது, அப்போ பெண்களுக்கு எதுவும் இல்லையா, பெண்களை பார்த்து எதுவுமே சொல்கிறது இல்லையா என்று சொல்லும்போது தான் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தையுடைய 35வது வசனம் அருளப்படுது. அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் அழைத்து, முஸ்லீமான ஆண்கள் முஸ்லீமான பெண்கள், மூமீனான ஆண்கள் மூமீனான பெண்கள், அதே போல் கட்டுப்படும் ஆண்கள் கட்டுப்படும் பெண்கள், தர்மம் கொடுக்கும் ஆண்கள் தர்மம் கொடுக்கும் பெண்கள், இப்படி ஆண் பெண்ணுன்னு அல்ல ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்றே போட்டு எல்லாருக்குமே மறுமையில் மகத்தான கூலி உண்டு என்று எல்லாம் பொட்டம் பொதுவாக சொல்லிட்டான். இப்போ குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆண்களை நோக்கி இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்ல வரான், இதை நம்ம எல்லாத்தையுமே பெண்களுக்கும் சேர்த்து பார்த்துக்க வேண்டியதான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் நாங்கள் ஹூர்லின் மட்டும் இல்லை, இப்போ நேற்று பார்த்த இன்பங்களாக இருந்தாலும் எல்லாம் ஆண்பால் வார்த்தைகளாகத்தான் இருக்கும், ஆண்களை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டால், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சகல இன்பங்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெண்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் வந்து கூலி கொடுக்கறதுல யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டான். உலகத்தில் கஷ்டப்பட்டு நல்லமல் செய்யும் போது ஆண்களும் கஷ்டப்படுறாங்க பெண்களும் கஷ்டப்படுறாங்க. ஆண்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே சரிசமனாக தான் என்ன செய்வான், கூலி கொடுப்பான்ன்றதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளணும். அப்போ குர்ஆனில் இருக்கிற மாதிரியே பொதுவாக பயானில் பேசும்போது ஆண்களை மென்ஷன் பண்ணி தான் நாங்களும் பேசுவோம். அப்போ பெண்கள் என்ன நினச்சிக்க வேண்டியதான், அதை அப்படியே பெண்பாளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டியதான், அது அப்படியே பெண்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி உல்டாவாக கிடைக்கும் என்றதை என்ன செய்யணும், அவங்க வந்து விளங்கிக் கொள்ளணும். அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பொறுத்த மட்டும் நேற்று நிறைய இன்பங்களை பார்த்தோம். உண்மையிலேயே சொர்க்கத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அது வந்து கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். எங்கள்ட கற்பனைக்கு அப்பால் பட்டது. ஓரளவு தான் நமக்கு இமேஜ் பண்ணலாம், அதுக்காகலாம் நம்மளால் இமேஜ் பண்ண முடியாது. இப்போ சொர்க்கத்தை அடைந்த ஒருத்தனுக்கு உலகத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு சான்ஸ் கிடைக்குது. அல்லாஹ் சொல்கிறான், உதாரணத்துக்கு நீ பூமிக்கு போயிட்டு வாடா என்று சொல்லி சொன்னால் சொர்க்கத்தில் இருக்கிறவன் போவானான்னு சொல்லி பார்த்தா போகவே மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இங்கே இருந்து மௌத்தா போகும்போது கவலையோட மௌத்தா போவார். என்ன கவலை, புள்ள குட்டியை விட்டுட்டு போகிறோமே, மனைவியை விட்டுட்டு போகிறோமே, உம்மா அப்பா விட்டுட்டு போகிறோமே, அல்லது மனைவி மௌத்தா போகும்போது கணவனை விட்டுட்டு போகிறோமே, பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோமே என்ற கவலையெல்லாம் மௌத்தா போகும்போது இருக்கும். சொர்க்கத்தை போய் பார்த்துட்டான்னு சொன்னால், சொர்க்கத்தை வந்து அனுபவிச்சுட்டான்னு சொன்னால் அல்லாவே அனுப்பி பூமிக்கு போயிட்டு வாரியா அப்படின்னு சும்மா அனுப்ப மாட்டான். நீ பூமிக்கு போனேன்னு சொன்னால் இந்த உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உனக்கு தாரன், பூமிக்கு போயிட்டு வாரியான்னு சொல்லி கேட்டாலும் அவன் போக மாட்டான். யோசிச்சு பாருங்க, இங்கே கஷ்டத்தில் இருந்திருப்பான், உலகத்தை தந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பொருட்களையும் தார பூமிக்கு போறியா என்று சொல்லி சொன்னால் அவன் போக மாட்டான், ஷஹீதுகளை தவிரன்றாங்க. அல்லாஹ்க்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர்களை தவிர. உயிர் தியாகம் செய்தவர்கள் பூமிக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்களாம். ஏன் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னால், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பார்த்து உயிர் தியாகம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை பார்த்துட்டு மீண்டும் பூமிக்கு போய் மீண்டும் மீண்டும் உயிர் தியாகம் பண்ணிட்டு வரணும் என்பதற்காக வேண்டி அவங்க உலகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்களாம். மற்றபடி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்தா ஒருத்தரும் பூமிக்கு வர்றதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியையும் புகாரில் நமக்கு பார்க்க முடிகிறது. அப்போ சகல இன்பங்களும் நமக்கு சொர்க்கத்தில் கிடைக்க போகுது. ஏராளம், ஓரளவு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ ஓரளவு ரத்தின சுருக்கமாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறோம். ஸோ சகல இன்பங்களையும் என்ஜாய் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக என்ஜாய் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நமக்கு வந்து எவ்வளவு தான் பொருட்கள் இருந்தாலும், எவ்வளவு தான் செல்வம் தங்கம் வெள்ளி மாணிக்கம் எது கிடைச்சாலும் அதை தனியாக என்ஜாய் பண்ணுறதுல என்ன சரி இருக்குமா, தனி மரமாக இருக்கிறதுல என்ன சரி கிடைக்க போகுதா, ஒன்றும் இல்லை. பக்கத்தில் மனைவி இருந்தால்தான் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும், மனைவிமாருக்கு பக்கத்தில் கணவன் இருந்தால்தான் சந்தோஷம் ஒன்று இருக்கும். தனியாக வந்து எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு வண்டி ஒன்று வாங்கி தனியாக போகிறதுல சந்தோஷம் இருக்குமா, குடும்பத்தை கூட்டு போகிறதுல சந்தோஷம் இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், என்ஜாய் பண்ணுறதுக்கு சகல விஷயங்களையும் வச்சுட்டு
அங்கே வந்து நமக்கு ஒரு ஜோடியையும் ஏற்படுத்துகிறான், நமக்கு துணைகளையும் ஏற்படுத்துகிறான். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹரா, தூய்மையான துணைகள் அங்கே இருக்கிறாங்க. உலகத்தில் மாதிரியெல்லாம் கிடையாது. உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தூய்மைன்னு சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற ஆட்கள் தூய்மையான ஆட்கள் இன்னும் 100% சொல்ல முடியுமா? எல்லா விதத்திலையுமே பலவீனமான ஏதோ ஒரு விதத்தில் வந்து துர்நாற்றம் வீசக்கூடிய பலவீனமாக இப்படிப்பட்ட ஆட்களாகத்தான் உலகத்தில் இருப்பாங்களே தவிர 100% தூய்மையான ஆட்கள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய துணை எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால் தூய்மையான துணை. அங்கே தூய்மையாக அவங்க இருப்பாங்க தான். ஹூர்லின்னு சொல்கிறோமா இல்லையா, அவங்கள பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். தூய்மையான துணை அங்கே இருக்குது. அதே போல் ஹூர்லின் அந்த விஷயங்களை வர்ணனைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹூர்லின்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். ஹூர்லின் என்று சொன்னால் நம்ம சொல்கிறோமே அரபி வார்த்தை ஹூருன் ஈன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொன்னால் கண் அழகிகள்னு சொல்லி அர்த்தம். மொழியாக்கம் பண்ணும்போது கண் அழகிகள்னு சொல்லி தான் மொழியாக்கம் பண்ணுவாங்க. ஹூருன் ஈன்னு சொன்னால், ஹூருன்னு சொன்னால் கண் இருக்குது இல்லையா, இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கருப்பாக இருந்து இந்த வெண்மை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வெண்மையாக இருந்தால், அதே போல் இந்த கண் கொஞ்சம் நீளமாக இருக்கிறது தான் ஹூருன் ஈன்னுடுவாங்க. ஏன்னா பொதுவாலே பெண்களை பற்றி வர்ணிக்கும் போது கண்ணுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். கண்ணை பற்றி ஓவராக இன்னும் சொல்ல போனால் கண்ணில் வந்து கலர் வந்தேன்னு சொன்னால் உலக அழகியாக போகும்போதெல்லாம் அதை பார்த்தெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. கண்ணுக்குன்னு சொல்லி ஃபேஸ் கவர் பண்ணியிருந்தாலும் கண்ணை மட்டும் பார்த்தாலே என்ன செய்வாங்க, அது வந்து ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த கண் இருக்கும். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிற ஹூர்லீன்னு சொன்னால் கண் வந்து அவ்வளோ பசந்தாக இருக்கும், கண் வந்து அவ்வளவு அழகான ஒரு விதத்தில் இருக்கும். அதனால் ஹூர்லீன் என்று சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் கண் அழகிகள். அதான் மொழியாக்கம் பண்ணும்போது சில இடங்களில் ஹூர்லீன் போட்டிருப்பாங்க, சில இடங்களில் வந்து கண் அழகிகள் என்றெல்லாம் மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹூர்லீன்களை பொறுத்த மட்டும் இவங்க வந்து ஒரு மனித இனம்ன்றெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா, அவர்களை வந்து ஒரு சிறப்பு படைப்பாக நாமே படைத்தோம். அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் படைப்பு, நமக்காக வேண்டி சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி அல்லாஹ் கூலியாக கொடுப்பதற்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் படைப்பு. உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, கற்பனை பண்ண மனுஷன் தான் ஹூர்லின் நினைக்க முடியாது. அது வந்து ஒரு ஸ்பெஷலான படைப்பாக சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதையும் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. அப்போ ஹூர்லின்கள் என்பது ஒரு ஸ்பெஷலான படைப்பு. அதே போல் எவ்வளவுதான் அல்லாஹ் இந்த பெண்களை பற்றி வர்ணித்து இப்படி பெண்கள் இருக்கிறாங்க, அதாவது ஹூர்லின்கள் இருக்கிறாங்க, தூய்மையான பெண்கள் இருக்கிறாங்க, துணைகள் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் அது அவங்களுக்குன்று சொந்தமாக இருந்தால்தான் அது வந்து உளவியல் ரீதியாக அது வந்து பிரயோஜனமானதாக இருக்கும். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, வேண்டியாக்கள் வேண்டி எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் சொன்னால் நல்லாவா இருக்கும்? நமக்குன்னு சொந்தமாக இருந்தால் இது ஏண்ட மனைவி, இது ஏண்ட வைஃப் என்று சொல்கிற மாதிரி இருந்தால்தான் அது வந்து பிரயோஜனமானதாக இருக்கும், உளவியல் ரீதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் இன்றைக்கு பார்க்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி விலை மாதிட்டெல்லாம் போயிட்டு வருவாங்க, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆக்கள்கிட்ட போயிட்டு வருவாங்க. அவங்க வந்து என்ன சந்தோஷமாக இருப்பாங்க? சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கு நிறைய இன்டர்வியூகள் வருது. அந்த அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், அவங்களுக்கும் நிம்மதி இல்லை, போகக்கூடிய ஆட்களுக்கும் மன நிம்மதி இல்லை. சும்மா மன நிம்மதின்ட்டு போகிறது ஏன்னு கேட்டால் அது நமக்கு சொந்தமானது இல்லை. சும்மா ரோட்டில் இருக்கிற கண்டவனெல்லாம் போயிட்டு வாரமாக இருந்தேன்னு சொன்னால் அதில் எந்த வித மன நிம்மதியும் இருக்காது. நமக்குன்னு சொல்லி பெர்டிகுலராக இருந்து இது உங்கள் மனைவி, இது உங்கள் வைஃப், இது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இருக்கும்போது தான் அது வந்து இன்ட்ரெஸ்டாக மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். அப்போ அல்லாஹ் அந்த உளவியல் அடிப்படையில் அதை புரிஞ்சுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சொர்க்கத்தில் கதாலிக்க அவ்வாறு தான். அப்போ சொர்க்கத்தில் போய் நமக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஹூர்லின்களை வச்சு என்ன செய்ய போகுது, ஒரு கல்யாணம் நடக்க போகுது. உலகத்தில் வந்து 2வது கல்யாணம் முடிக்கணும், அடுத்த கல்யாணம் முடிக்கணும் எதிர்பார்க்குறாக்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் நடக்குமோ இல்லையோ சொர்க்கத்தில் என்ன செய்ய போகுது, அங்கே வந்து நடக்க போகுது. அல்லாஹ் வந்து ஜவ்வஜ்னாஹும் பிஹூருனீன், அவர்களை வந்து நாங்கள் ஹூர்லின்களை திருமணம் முடிச்சு வைப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஹூர்லின்கள் எப்படி இருப்பாங்க, இன்னும் நிறைய வர்ணனைகள் இருக்குது. அந்த ஹூர்லின்கள் யாருக்கு கிடைப்பாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துன் நபால சொல்லி காட்டுறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு இறையச்சம் உடையவர்களுக்கு தான் வெற்றி இருக்குது.
உலகத்தில் யாரெல்லாம் நப்சை கட்டுப்படுத்தி கொண்டு நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் அதெல்லாம் கிடைக்கும். உலகத்தில் வந்து நினைச்ச மாதிரி விபச்சாரம் பண்ணிக்கொண்டு நினைச்ச மாதிரி தவறான காரியங்களை செஞ்சு கொண்டு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போய் அங்கே போய் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்தா நடக்குமா? இவ்வளோ செட்டப்பில் அங்கே வந்து ஊர்லின்கள் அந்த தூய்மையான ஆட்கள் எல்லாம் கிடைக்கணும்னா நீ ஒன்றாவது தூய்மையாக இல்லையே, நீ உலகத்தில் ஒழுங்காக வாழலையே, உனக்கு எப்படி தூய்மையான ஜோடிகள் அங்கே கிடைக்க போகுது? உனக்கு எப்படி திருமணம் வைக்க முடியும்? அப்போ உலகத்தில் யாரெல்லாம் முத்தக்கீன்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னலில் முத்தக்கீன மஃபாசா, அவங்களுக்கு தான் என்ன வெற்றி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதாயிக வாஅனாபா வகவாயிபா அத்ராபா வகஅசன் திஹாகா, அங்கே வந்து இறையச்சம் உடையவர்களுக்கு வெற்றி இருக்குது. அதே போல் தோட்டங்களும் திராட்சைகளும் இருக்குது. சொர்க்கம்னு சொன்னாலே அந்த நான் சொன்ன மாதிரி தோட்டம் பச்சை பசேன்னு தான் இருக்கும். அதுதான் மனுஷன் விரும்புவான். பச்சை பசேலுண்டு இருக்கக்கூடிய இடத்துல போய் இருக்கிறது தான் யாரும் விரும்புவான். அப்போ ஒரு தோட்டம் செட்டப்பில் தான் என்ன இருக்கும்? சொர்க்கம் இருக்கும். அதே போல் வக்கவா இபா அத்ராபா, அந்த ஊர்லீன்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் சம வயதிலான கன்னிகளாக இருப்பார்கள், இளம் வயசை உடையவர்களாக. வக்கவா இபா அத்ராபா அந்த வார்த்தையே வந்து அதை வர்ணிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அவங்களோட வயசு வந்து சம வயசாக இருக்கும். கட்டழகிகளாக, அந்த வார்த்தை வந்து நிறைய அர்த்தத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்குது. கட்டழகிகளாக சம வயதை உடையவர்களாக அப்படிப்பட்ட பெண்களாகத்தான் அந்த ஹூர்லீன்கள் இருப்பாங்க. கன்னி பெண்களாக அந்த ஹூர்லீன்கள் இருப்பார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே போல ஃபீஹின்ன ஹைராத், அவர்கள் நற்குணமுடையவர்களாக இருப்பார்கள். ஹிசான், அதே போல அழகான பெண்களாக இருப்பாங்க. நற்குணமுடைய அழகான பெண்களாக அந்த ஹூர்லீன்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்களை வந்து அல்லாஹ் எப்படி செட்டப் பண்ணி வச்சிருப்பான்னு சொன்னா, உண்மையிலேயே சொர்க்கவாசிகளாக யார் இருப்பாங்க? யாரெல்லாம் நப்சை கட்டுப்படுத்தி கொண்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இறையச்சமாக ஒழுக்கமாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒழுக்கமாக தான் இருக்கணும். ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி அதை விட ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்தாக்களை பார்த்து சிரித்து பல்லிச்சேன்னு சொன்னால் கணவனுக்கு கோபம் வரும். ஏன்? நம்ம அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறோம், மனைவி வந்து நம்ம மனைவி எப்படி இருக்கணும், அடுத்தாக்கள்கிட்ட கண்ட மாதிரி பேசுறது, ஊரெல்லாம் சுற்றிட்டு வார், இதெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. நமக்குன்னு சொல்லி நமக்குரிய அந்த பெண்கள் வந்து அவ்வளவு நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும், அடுத்தாக்களோட எந்தவித சவகாசம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்போ அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த ஹூர்லின்களை எப்படி வச்சிருப்பான்னு சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃப், அவர்களுடைய பார்வை வந்து அப்படியே தாழ்ந்ததாக இருக்கும். அப்படியே அந்த வெக்கத்தோடு கீழே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃப் லம் யத்மிஸ் ஹுன்ன இன்சுன் கபுலஹும் வலா ஜான், இதுக்கு முன்னாடி அவர்களை மனிதர்களோ ஜின்களோ தொட்டதே கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான், பிராண்ட் நியூவாக தான் எல்லாம் வச்சுருப்பான். யாரும் இதுக்கு முன்னாடி அவங்கள தொட்டிருக்கவும் மாட்டாங்க, சீண்டி பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பார்வையும் அப்படியே தாழ்ந்த பார்வைகளாக அமைதியாக அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதன் ஒரு ஆண் வந்து எப்படியெல்லாம் விரும்புவானோ, ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த சகல ஒட்டுமொத்த விருப்பத்தையும் வைத்து அந்த ஹூர்லின்கள் அல்லாஹ் உருவாக்கி வச்சுருப்பான். இங்கே வந்து திருமணம் முடிக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை 1000 கற்பனையில் இருப்பான். நமக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று சொல்லி இவர் கற்பனையில் மிதந்துட்டு இருப்பார். கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தேன்னு சொன்னால் இவர் கற்பனை பண்ணியதில் ஒரு 40% தான் இருக்கும், மற்ற 60% அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை, சொர்க்கத்தில் பார்த்துக்குவோம்னு சொல்லி போகிற மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அங்கே எப்படி வச்சுருக்கிறான்னு கேட்டால் 100% ஒரு மனிதன் எப்படி ஆசைப்படுவானோ, ஒரு ஆண் எப்படி ஒரு பெண் இருக்கணும்னு ஆசைப்படுவானோ அந்த சகல ஆசைகளும் நிறைவேறக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் பெண்களை வைத்திருப்பான். யாரையுமே இதுக்கு முன்னாடி அவங்க நினச்சும் பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே எதிர்பார்க்க முடியுமா? இங்கே கல்யாணம் முடிக்கும்போது இதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்துருக்க கூடாது. யார் திருமணம் முடித்தாலும் ஒரு 2-3 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் அந்த மனைவிமார் இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க மனசை பறி கொடுத்தாள்களாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருப்பாங்க. அந்த கணவன்மார் ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா இருப்பான். அப்படிப்பட்ட கேட்டகரியில் தான் இன்றைக்கு கணவன் மனைவி இருப்பாங்க. வேறு பழைய லைஃப் எல்லாம் பார்த்துடவே கூடாது. திருமண வாழ்க்கையில் வந்து சும்மா சரி, உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்பில் யார் சரி விரும்பினீங்களா, யூனிவர்சிட்டியில் யார் சரி விரும்பினீங்க கேட்டால் கதை கந்தல் தான். அதெல்லாம் கேட்டுறாமல் போகிறது தான் வாழ்க்கைக்கு நல்லது.
அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் குடும்ப வாழ்க்கை நல்லா போகிறதுக்கு அது சிறந்த இதாக இருக்கும். மனைவி உட்கார்ந்து கணவன்ட்ட இதுக்கு முன்னாடி யாராச்சும் நீங்கள் விரும்பினீங்களான்னு கேட்டால் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ இங்கே எல்லாமே டோட்டல் டேமேஜ். அது வேறு வழி இல்லாமல் பழைய லைஃப்பை பற்றி பேசாமல் சத்தம் இல்லாமல் போகிறது தான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நமக்காக வேண்டியே வச்சிருப்பா, யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. யார் மனிதர்களோ ஜின்களோ அவங்கள தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் இன்னும் எல்லாம் வர்ணிக்கிறாங்க. எப்படி இருப்பான்னு கேட்டால் இந்தஹும் காசிராத்து தர்ஃபில் ஐன், காசிராத்து தர்ஃபி ஐன், அதாவது அவங்க பார்வைகளை தாழ்த்திய ஹூர்லீன்களாகவும் கஅன்னஹுன்ன பைலுன் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் மறைத்து வைக்கப்பட்ட முட்டை போல, எந்தவித கீறலும் இல்லாமல் அப்படி அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஆட்களாகத்தான் அந்த ஹூர்லீன்கள் இருப்பார்கள். பார்வையை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கட்டளைகளாக இருப்பாங்க, மறைத்து வைக்கப்பட்ட முட்டையை போல இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது கஅன்னஹுன்னல் யாக்கூத வல் மர்ஜான், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் மாணிக்கம் போலவும் பவளம் போலவும் இருப்பார்கள். அதெல்லாம் நம்ம கற்பனையே பண்ண முடியாது. இங்குள்ள பெண்களோடு அங்கே கம்பேர் பண்ணி பார்த்தா விஷயம் நடக்காது. அது அந்த கற்பனைக்கு அட்பால்பட்டவர்கள். மாணிக்கத்தை போல பவளம் போலன்னா கொரல்ஸ் மாதிரி, கொரல்ஸ் பார்க்குறதுக்கு இன்றைக்கி காசு கொடுத்து போகிறோமே கடல் உள்ளுக்கு, கொரல்ஸ் பார்த்துட்டு வரோம்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஹூர்லீன்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்கள் மாணிக்கத்தை போலவும் பவளங்கள் போலவும் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்லும்போது வஹூருன் ஈன், சொர்க்கவாசிகளுக்கு ஹூர்லீன்கள் இருக்கிறது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் க அம்சாலில் லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போல இருப்பாங்க. ஜஸாஉம் பிமா கானு யஅமலூன், இப்படித்தான் நல்லது செய்பவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி வழங்குவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹூர்லீன்களை அல்லாஹ் சொல்லும்போது மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க. அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஆட்களாக நமக்குண்டே ஸ்பெஷலாக என்ன அல்லாஹ் தயாரித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த ஹூர்லீன்கள் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஹூர்லீன்கள் இருக்கிறாங்களே நமக்காக வேண்டி தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹூர்லீன்கள் பூமியை கொஞ்சம் எட்டி பார்த்தேன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த கேப் பிரகாசமாகிவிடும். சும்மா ஜஸ்ட் சொர்க்கத்திலிருந்து இப்படி கொஞ்சம் தலையை பூமிக்கு எட்டி பார்த்தேன்னு சொன்னால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கேப் பிரகாசமாகிடும். அவ்வளவு பிரைட்டாக இருப்பாங்க, கற்பனையே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பிரைட்டாகத்தான் அந்த பெண்கள் அங்கே இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட முந்தானை இருக்குதே, தலைக்கு போட்டிருக்கக்கூடிய அவங்களோட முக்காடு உலகத்தை விடவும் சிறந்தது, உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஜஸ்ட் அந்த ஹூர்லீன்கள் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த எட்டி பார்த்தேன்னு சொன்னால் உலகமே பிரைட் ஆகிடும். அவங்க தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பொருட்களை விடவும் சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் ஹூர்லீன்களை படைத்து வைத்திருக்கிறான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன, லிக்குல்லி இம்ரஹின் மின்ஹும் ஜௌஜதானி இஸ்னதானி, அங்கே ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கும் 2 மனைவி ஏற்படுத்துவோம். அங்கே சொர்க்கவாசிகளுக்கு மினிமம் 2 மனைவி, மினிமம் கேரண்டி 2 மனைவி. இங்கே உலகத்தில் 2 கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாக்களுக்கு எல்லாம் நிறைய, ஆண்களை பொறுத்த மட்டும் யாருமே ஆசைப்படலைன்னு சொல்ல முடியாது. முக்காவாசி 99% ஆட்கள் இன்றைக்கு 2வது திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது இந்த சமூக செட்டப் தான். இதுதான் உண்மை. சமூக செட்டப் இப்படி இருக்கிறதுனால தான் 2வது திருமணம் தலை வச்சாமல் இருக்கிறான். அப்படி இல்லாட்டி திருமணம் முடிச்ச யாராக இருந்தால் இன்னொன்று முடித்தா நல்லா இருக்குமே தான் யோசிச்சு கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் தான் இருப்பான். 2 முடித்தோம் 3வது முடித்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு கொண்டு தான் இருப்பான். இந்த செட்டப் நம்ம சமூக சூழல் இதுதான் இன்றைக்கு நிறைய பேரை தடுத்து இருக்குதே தவிர சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சான்னு சொன்னால் யாராக இருந்தால் என்ன செய்வாங்க, 2 திருமணம் முடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசையில் தான் பொதுவாக குறிப்பாக ஆண்கள் இருப்பாங்க. அந்த மனநிலை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் இருக்குமா? பயப்புள்ள எப்படி இருப்பான்ன்றது அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மினிமமாக குறைஞ்சபட்சம் லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஜௌஜதானி இஸ்னதானி, மினிமம் 2 வைஃப் உங்களுக்கு அங்கே இருக்க போகுது. ஹூர்லீன்களில் மினிமம் 2,
மினிமம் ஏன் 2ன்னு சொல்கிறேன்னு கேட்டால் இன்னொரு ஹதீஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும்ன்றதை தெளிவுபடுத்துது. எப்படி தெளிவுபடுத்துது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்குமா. அந்த கூடாரம் எப்படின்னு கேட்டால் முத்திலாலான ஒரு கூடாரம், முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சன்ரூஃப் மாதிரி ஒரு ஓட்டையெல்லாம் இருக்கும். நிறைய பேர் ஆசைப்படுவாங்க தானே, வீடு கட்டும்போது நடுவில் அந்த சன்ரூஃப், அந்த சூரியனெல்லாம் அப்படியே சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வாரத்துக்கு மாதிரி நடுவில் செட்டப் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா பொதுவாக அப்படி ஆசைப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டால் அந்த முத்து மாளிகையை வந்து அப்படி வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி அப்படி நடுவில் ஓட்டையெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட முத்திலாலான ஒரு மாளிகையாக இருக்கும். அந்த மாளிகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து 60 மைல் தூரமாக இருக்கும். அந்த மாளிகையோட அகலம், அந்த மாளிகையோட அகலம் எப்படி இருக்கும்னு கேட்டால் 60 மைல் தூரமாக இருக்கும். அதில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு ஹூர்லின்கள் இருப்பாங்க. அவருக்கு வந்து மனைவிமார்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தரையும் சுற்றி வருவாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மூலையில் ஒரு மனைவி இருந்து இன்னொரு மூலையில் இன்னொரு மனைவி இருப்பாங்களா இல்லை, இப்படி 4 மூலை இருந்தேன்னு சொன்னால் 4 மூலையிலே மனைவிமார் இருப்பாங்க. ஆனால் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மனைவிக்கு இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய மனைவி தெரியாது. அவ்வளவு நீட்டாக அவ்வளோ விசாலமாக இருக்கும். அந்த மூலையில் இருக்கக்கூடிய ஆளுக்கு இந்த மூலையில் இருக்கிறார்கள் தெரியாது. நம்மால் என்ன செய்வார், இறை நம்பிக்கையாளர் எல்லாரையும் அப்படி சுற்றி வருவாங்க, எல்லார்ட்டையும் அப்படி போயிட்டு வருவாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் ஹூர்லின்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய, முஸ்லீமில் அதை முன்னாடி சொல்லக்கூடிய செய்தியிலே வருது, 2 திருமணம் முடிச்சு வைப்போம்னு சொன்னோமா இல்லையா, அதிலே வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர்களுடைய கால் இருக்குதா இல்லையா, அவர்களுடைய காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சள் கூட தெரியும். அவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி. சில ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓவராக வெள்ளையாக இருந்தேன்னு சொன்னால் உடம்புலோட கூடிய ரத்த நாளங்கள் எல்லாம் விளங்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்தேன்னு சொன்னால் உள்ள அப்படியே ரத்த நாளமெல்லாம் சில ஆட்களோட விளங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெண்மையாக இருப்பாங்க. உள்ளுக்கு இருக்கிற அந்த நாளமெல்லாம் விளங்குற மாதிரி செட்டப்பில் இருக்கும். பொது நேரத்தில் இருந்தால் விளங்காது. ஓவராக பிரைட்டாக வெள்ளையாக இருந்தான்னு சொன்னால் அதெல்லாம் தெரியும். கழுத்தில் பார்த்தா இந்த நாளமெல்லாம் ஓடுறதெல்லாம் தெரியும். அப்போ அல்லாஹ் எப்படி இங்கே மேக்சிமம் நாளம் தான், எவ்வளோ ஒயிட்டாக பிரைட்டாக இருந்தாலும் நாளம் வரைக்கும் தான் தெரியும். அங்கெல்லாம் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டால் அந்த ஹூர்லின்ற காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலுள்ளுக்கு இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சள் கூட தெரியும். அவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு அதை கற்பனை பண்ணவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்பால் பட்டு அப்படி தான் எல்லாம் வச்சிருக்கிறான். சும்மா ஓரளவு கற்பனை பண்ணல. என்ன இப்போ கிட்டத்தில் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போகும். என்ன அந்த மீன் ஒன்றோட ஃபோட்டோ வந்துச்சு. மீன் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த கண்ணாடி மாய் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளுக்கு இருக்கக்கூடிய எலும்பெல்லாம், மீன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் தெரியும். அவ்வளவு அந்த வெள்ளை கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய மீனாக இருக்கும். அப்போ சும்மா வேணும்னா என்ன அந்த மாதிரி இருக்குமோன்னு வேணும்னா கற்பனை பண்ணி பார்க்கலாமே தவிர, பட் அது எல்லாமே கற்பனைக்கு அப்பால் பட்டது தான். அந்த அளவுக்கு அந்த ஹூர்லின் பெண்களை வந்து அல்லாஹ் நமக்காக வேண்டி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களோட குணம் எப்படிப்பட்ட குணத்தில் இருப்பாங்கன்றதை தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். லா இஹ்திலாஃப பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் முரண்பாடே, கருத்து முரண்பாடே இருக்காது. அதாவது கணவன் மனைவி சண்டே அங்கே இருக்காது. மாற்று கருத்து அவங்களுக்கு மத்தியில் இருக்கவே இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலா துபாகல், அதாவது அவங்களுக்கு வந்து கோபமும் வராது. அவங்களுக்கு வந்து கோபம் இருக்காது, கருத்து முரண்பாடு இருக்காது. குலூபுஹும் அலா கல்பின் வாஹித், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரே மனிதனுடைய உள்ளமாகத்தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சகல ஆட்கள், அந்த ஹூர்லின்களாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும், மனசு எப்படி இருக்கும்னு கேட்டால் 2 பேர்கிட்ட ஒரே மனசாகத்தான் இருக்கும். நிறைய பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? நிறைய குடும்ப பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை. பெண்களுடைய மனசை ஆண்களுக்கு புரிஞ்சு கொள்ள தெரியாது, ஆண்களுடைய மனசை பெண்களுக்கு புரிஞ்சு கொள்ள தெரியாது. அது அல்லாஹ் அப்படி தான் செட்டப் பண்ணியிருக்கிறான். பெண்களுடைய மனசை ஒரு டைப்பாக செட்டப் பண்ணியிருப்பான், ஆண்களுடைய செட்டப்பை வேறு மாதிரி எல்லாம் வச்சுருப்பான். இதை 2 பேரும் கரெக்டாக புரிஞ்சு கொள்ளாட்டி பிரச்சனை தான். அப்போ சொர்க்கத்தில் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டால் 2 பேருடைய மனசும் உண்டாக தான் இருக்கும். எந்தவித கருத்து முரண்பாடும், எந்தவித பிரச்சனையும், எந்தவித முரண்பாடுகளும் அவர்களுக்கு மத்தியில் இருக்காது. இன்னும் சொல்ல போன ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் சொல்கிறதாக இருந்தேன்னு சொன்னால் இது வந்து குடும்ப வாழ்க்கைக்கும் அவசியப்படும்ன்றதுனால அந்த செய்தியை இந்த தலைப்பிலே சொல்லிட்டு போவோம். என்ன, ஆண்களுடைய மூளையையும் மனசு பெண்களுடைய மனசையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ம் நீங்கள் படம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரெண்டு பேருடைய ஆசைகளும் தேவைகளும் வித்தியாசமானது. இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் எல்லாம் சொல்லிட்டானே ரெண்டும் ஒன்று தான் சொல்லி, ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய ஆசை தேவைன்றது வித்தியாசமாக இருக்கும், ஆண்களுடைய ஆசை தேவைன்றது வித்தியாசமாக இருக்கும். இதுதான் உண்மை. என்ன வித்தியாசம்? பெண்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள்கிட்ட தேவைகள் நிறைய இருக்கும். அந்த மூலையை படம் முடியும், ஒரு 10 வீதம் பர்ச்சேசிங் பண்ணணும்னு இருக்கும், ஒரு 10 வீதம் அங்கே சுற்றி பார்க்கணும், இந்த சுற்றி பார்க்கணும், அதை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், இப்படி 6-8 பிரச்சனை அவனோட மூலையில் இருக்கும். ஆண்களுடைய மூலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய மூலையில் ஒரு 80 வீதமான சிந்தனை, 80 வீதமான சிந்தனை முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னு கேட்டால் இதில் சொல்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது. அவன் இல்லறத்தை நாடக்கூடியவனாக தான் இருப்பான். இதுதான் உண்மை. ஆண்கள் என்னதான் இருந்தால் ஆண்கள் சுற்றி 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 மனைவிட்டு என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னால் இல்லற விஷயம் பெர்ஃபெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக நடக்கணும்னு சொல்லி தான் ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, ஆஹா நம்ம மட்டும்தான் அப்படி இருந்தோம்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை, எல்லாட்ட மைண்ட் செட்டும் அதுதானே. அதுதான் உண்மையிலே எல்லாட்ட மைண்ட் செட்டும். அதிகமான ஆட்கள் எல்லாட்ட மைண்ட் செட் 80 வீதம் அந்த விஷயம் தான். பெண்களை பொறுத்த மட்டும் இல்லற விஷயத்தில் 20 வீதம் தான் இருக்கும். பெண்கள் என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால் ஆண்களை பார்த்து என்னடா எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனையில் இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனை, கடைசிக்கு சுற்றி சுற்றி இதில் தான் நிற்கிறான்ற மாதிரி பெண்கள் யோசிப்பாங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்களுடைய எதிர்பார்ப்பு இல்லறமாகத்தான் இருக்கும். அப்போ ரெண்டு பேருடைய மைண்ட் செட்டும் வித்தியாசமாக, இதுதான் உளவியல் சொல்லக்கூடிய ஃபேக்ட். அப்போ இதை புரிஞ்சு கொள்ளாதது தான் நிறைய டைவர்ஸுக்கு காரணம். என்னடா பிரச்சனைன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா இவ எப்போ பார்த்தாலும் இல்லற தேவையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு உடல் நலம் நல்லா இருக்க சோமில் அதை பற்றி கூட பார்க்குறான், இல்லை என்னோட சிரிச்சு கழிச்சு பேசுகிறாங்க. பெண்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, நம்மோட பேசணும், மனசுட்டு பேசணும், பேசிக்கிட்டு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆண்கள் அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. உலகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். சொர்க்கத்தில் போய் அடிச்சுக்கிட்டு தான் நல்லா இருக்குமா, சண்டை பிடிச்சா நல்லா இருக்குமா, அங்கே போய் பஞ்சாயத்து பாட்டுக்கு கவுன்சிலிங் பண்ணி கொண்டு இருந்தால் நல்லாவா இருக்கும், எனக்கு இவங்களுக்கும் பிரச்சனை. அதுக்கு தான் எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அங்கே எல்லாருடைய மனசு ஒரே மனுஷனை போல தான் இருக்கும். ஆம்பளையோட மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவனோட மனசும் இருக்கும், அவனோட மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆண்களோட மனசும் இருக்கும். ஸோ எந்தவித முரண்பாடும் இல்லாமல், எந்தவித கோபம் பிரச்சனை குரோதம் எதுவுமே இல்லாமல் சொர்க்கத்தில் என்ன செய்ய வேண்டியதான், என்ஜாய் பண்ண வேண்டியதான் சொல்லக்கூடிய செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நல்லா தந்துட்டான். சாப்பாடு நினச்ச மாதிரி, நேற்று ஃப்ரூட்ஸ் எல்லாம் நினச்ச மாதிரி, நினச்ச என்ன எல்லாம் உள்ள மாசப்படுதோ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். பார்த்தோமா இல்லையா? பொதுவாலே எல்லாம் சொல்லிட்டான், அவனோட மனசு எதெல்லாம் ஆசைப்படுமோ எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கும். சரி இவ்வளோ எல்லாம் தந்துட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு சக்தி இல்லாட்டி சரி வருமா? ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டான், என்ன உண்டு அங்கே நோய் இருக்காது, மலை ஜலம் கழிக்கிற தேவை இருக்காது, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிற தேவை இருக்காது, சிறுநீர் கழிச்சிட்டு வரேன்னு சொல்கிற தேவை இருக்காது. ஒரு அப்படியே ஏப்பம் போகிறதோட, ஒரு வாசமான ஏப்பம் போகிறதோட அதெல்லாம் சரியாக போயிடும். அல்லது வேர்வை வாரத்தோட, கஸ்தூரி வாசத்தோட வேர்வை வரும்போது சிறுநீர் பிரச்சனை சரியாக போயிடும். இதெல்லாம் ஓகே. இப்போ இவ்வளோ சாப்பிட்றதுக்கு பறவைகளோட இறைச்சா, மிருகங்களோட இறைச்சா, வேண்டியதை சாப்பிடலாம், எல்லாத்தையும் வச்சு பழங்கள் அதான் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இந்த வயிற்றுக்கு சாப்பிட்டா போதுமா? இந்த கெப்பாசிட்டி ஊர்லினை ஒன்றுக்கு 10 ஊர்லினை தந்து நினச்ச மாதிரி அனுபவிச்சுக்கன்னு தந்துட்டு இவ்வளோ ஒரு உடம்பை வச்சுக்கொண்டு சாத்தியப்படுமான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னர் ரஜுல மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் இருக்கிறானே அவன் எப்படின்னு கேட்டால் லயுதா கூவத்த மியத் ரஜுலின், 100 ஆண்களுடைய சக்தியை அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பான். 100 ஆண்கள் சேர்ந்தா எப்படி ஒரு சக்தி இருக்குமோ அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா என்னென்ன விஷயத்துலன்னு சொன்னா ஃபில் அக்லி, சாப்பிட்றதுல 100 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம என்ன செய்வோம், தனியாக அடிச்சுட்டு போயிடுவோம். 100 பேர்ட்ட சக்தி இருக்குதா இல்லையா? அதே போல வஷுருபி, குடிக்கிற விஷயத்தில் தண்ணிகள் குடிக்கிற, ஜூஸ் குடிக்கிற எதுவாக இருந்தாலும் 100 பேருக்கு என்ன வல்லமை இருக்குதோ அந்த வல்லமை அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுத்து வச்சிருப்பான். அதே போல வல் ஜிமாஇ, இல்லறத்தில் ஈடுபடுற விஷயத்தில், இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய விஷயத்திலையும் 100 பேருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுத்திருப்பான். வஷஹாவத்தி, ஆசைகள் இன்பங்கள் விஷயத்திலையும் 100 பேருடைய ஆசை அவனுக்கு இருக்கும், 100 பேருடைய அந்த சக்தி அவனுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த உடம்பை கொண்டு போய் விட்டா செட் ஆகுமா? அப்போ அதுக்கேற்றமா என்ஜாய் பண்ணுறதுக்குரிய சகல விஷயங்களையும் அங்கே நோய் கிடையாது, சளி பிரச்சனை கிடையாது, மூக்கு சிந்துற பிரச்சனை கிடையாது, வேண்டியதை என்ஜாய் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் அங்கே மரணமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மரணம் ஒரு ஆடு ரூபத்தில் கொண்டு வரப்படுமா, கொண்டு வரப்பட்டு அறுத்து போட்டுருவாங்க. அறுத்து போட்டு கேட்பாங்க இது என்னன்னு தெரியுமா? அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் இதுதான் மரணம், மவுத்.
மௌத்தையே மௌத்தாக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொர்க்கம். மௌத்தையே மௌத்தாக்கி போட்டு இனிமேல் உங்களுக்கு மௌத்து கிடையாது, இனிமேல் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் மரணமே கிடையாது என்று சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே சொர்க்கத்தில் வந்து நிரந்தரம், மௌத்து கிடையவே கிடையாது. போனால் அதில் என்ன செய்ய வேண்டியதான், கடைசி வரைக்கும் என்ஜாய்மெண்ட் தான். உலகத்துக்கு திரும்பி வர தேவையும் இருக்காது, உலகத்துக்கு திரும்பி போக சொன்னால் நாங்கள் போகவும் மாட்டோம். இந்த கேப்புக்குள்ள ஒருத்தருடைய ஆசையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு உரையை நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி சொர்க்கத்தில் சகல இன்பங்களும் இருக்குமா? ஒரு ஆள் கேட்பாராம் அல்லாஹ்விட்ட, யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் பண்ணணும். எப்படின்னு பாருங்க, நம்மளுக்கு அவ்வளோ கொடுத்தாலும் சொர்க்கத்தில் அது கேட்குறதெல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் கிடைச்சாலும் அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ் விவசாயம் பண்ணணும். அல்லாஹ் கேட்பாடே உனக்கு இன்பம் போதாதா, எனக்கு நினைக்கிறதெல்லாம் கிடைக்குதா மறுவா, அதுக்கப்புறம் என்னத்தை போய் விவசாயம் பண்ணுறதுக்கு? ஆமாம் யா அல்லாஹ் நினச்சமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால தான் எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியா, வா விவசாயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அல்ல அந்த சான்ஸையும் கொடுத்துருவா. இல்லைன்னு இருக்கக்கூடாது, சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணு சொன்னால் இவன் பயிரெல்லாம் எடுத்து போட்டால் அடுத்த வினாடியே கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அறுவடையாக வந்து அடுத்த செகண்டே வந்து நிற்கும், பெரிய டொன் கணக்கில் வந்து நிற்கும். இங்கே மாதிரி மாதக்கணக்கு போட்டு நெல்லெல்லாம் வீசி அது ஒரு 6 மாதம் இருந்து கடைசிக்கு மழை பெஞ்சா பட்டுன்னு மொத்தமுமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்காது. போட்டால் அடுத்த செகண்டே எல்லாம் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு எதை தந்தாலும் நீ திருப்தி அடைய மாட்ட. மனுஷன் இருக்கிறானே, எவ்வளவுதான் என்னத்தை கொடுத்தாலும் அவனோட புத்தி அவன் காட்டிட்டு தான் இருப்பான். அவ்வளோ சொர்க்கத்தில் வந்து யோசிச்சுப்பாரு, யாராலும் வந்து அவன்கிட்ட வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு அளவே இல்லையா? நான் வந்து வேலை செய்ய போகிறேன், அங்கே போய் உழைச்சி உண்ணணுன்ற அளவுக்கா தேவை இருக்குதா? நினைச்சதெல்லாம் வரப்போகுது, பழங்கள் எல்லாம் அப்படி இருக்க போகுது, வேண்டியதை என்ஜாய் பண்ணலாம். அந்த கேப்புக்குள்ளே நான் உழைச்சி தான் உண்ண போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிற்பான். உடனே இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசிக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அந்த கிராமவாசி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த விவசாயம் பண்ண கேட்ட ஆள் வந்து நிச்சயமாக மக்காவாசி அல்லது மதீனாவாசியாக தான் இருப்பாங்க, நாங்களாக இருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க தான் விவசாயிகள், அவங்க தான் அதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஆசைப்பட மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சிரிக்கிறாங்க. அப்போ சொர்க்கத்தில் வந்து இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடிய ஆளாக தான் நம்மால் இருப்பாங்க என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ சொர்க்கத்தில் வந்து எல்லா விதமான இன்பங்களும் அல்லாஹ் வைத்திருப்பான். அதில் உச்சகட்ட ஒரு இன்பமாகத்தான் அல்லாஹ் வந்து பெண்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த துணையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி தரான். அந்த துணையும் ஒரு ஆண் வந்து எப்படியெல்லாம் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவானோ அந்த சகல ஆசைகளையும் உள்ளடக்கிய பெண்ணாகத்தான் அந்த பெண்கள் இருப்பாக. ஒழுங்கமான பெண்களாக, பத்தினிகளாக, கண் அழகிகளாக, அவங்க வந்து கன்னி பெண்களாக நமக்குண்டே தயாரிக்கப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. அவங்க நாங்கள் மட்டும்தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்குமே தவிர எல்லாரும் பார்த்து அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் செட்டப்லாம் வச்சுருக்கவே மாட்டான். அதுவும் வந்து நமக்கு ஆசைப்படுற அளவுக்கு இங்கேயாச்சும் 4ன்னு சொல்லி லிமிட் பண்ணி வச்சுருக்கிறான். 4க்கு மேலே திருமணம் முடிக்க முடியாது, அங்கே லிமிட்டே கிடையாது. தேவையான மாதிரி தேவையான விதத்தில் என்ன செய்ய வேண்டியதான், என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் வந்து அந்த சொர்க்கத்தை செட்டப் பண்ணி வைத்திருப்பான். எனவே இந்த இன்பங்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் முத்தகீன்களுக்கு, கட்டுப்பட்டு வாழ்கிறவர்களுக்கு, உலகத்தில் வந்து ஆசை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக ஊர் மேய்கிறதெல்லாம் மேய்ஞ்சிட்டு அங்கே வந்து ஊர்லின்னு எதிர்பார்த்தா செட் ஆகுமா? நியாயமா? ஒருத்தன் வந்து கட்டுப்பாட்டோடு உலகத்தில் வாழ்ந்திருப்பான், ஆசை இருந்தாலும் விபச்சாரம் பண்ணாமல் தேவையில்லாத வேலை பார்க்காம ஒருத்தன் கண்ட்ரோலில் இருந்திருப்பான். ஒருத்தன் வந்து எல்லா விதமான தவறையும் செஞ்சுட்டு அங்கே வந்து அல்லாஹ் மன்னிச்சான்னு தான் வைங்களே, அல்லாஹ் வந்து மன்னிப்பான், ஷிர்க் இல்லாத பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். அப்படி மன்னிச்சால் கூட ஒரே தராதரம் எதிர்பார்க்குற நியாயமா? அல்லாஹ் அப்படி கொடுப்பானா? கட்டுப்பாடோடு இருந்த ஒருத்தனுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த ஒருத்தனுக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொன்னால் நடக்குமா? நடக்காது. அங்கேயும் வந்து தராதரங்கள் இருக்கும். அங்கேயும் வந்து சொர்க்கத்திலேயும் வந்து ஒவ்வொரு படித்தரம் இருக்கும், ஒவ்வொரு கிரேட் இருக்கும். அப்போ அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இறுதி தினமாக நாளைக்கு சொர்க்கத்தில் என்னென்ன படித்தரங்கள் இருக்குது அதில்